கும்பலாக சுற்றுவோம், நாங்கள் வண்டியை மடக்கி வசூலை போடுவோம் அப்படின்னு ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருந்தாங்கப்பா. பாவம் யார் கண்ணு பட்டுச்சுன்னு தெரில. திடீர்னு ஐயா அருண் சென்னை கமிஷனரு அவங்க சந்தோஷத்தில் ஒரு பெரிய கல்லா தூக்கி போட்டு காலி பண்ணிட்டாப்புல. இனிமேல் உங்கள் இஷ்டத்துக்கெல்லாம் நினச்ச நேரத்துக்கு நினச்ச இடத்துல எல்லாம் ஒன்று கூடி நீங்கள் ஜாலியாக இருக்கிறதுக்காக அத்தைவன் சந்தோஷத்தை கெடுக்கக்கூடாது. ஏன்னா இந்த ரிப்போர்ட்டு மேலே போயிருக்கு, போகாமலாம் கிடையாது. ஒரு நாளைக்கு மட்டும் தமிழ்நாட்டில், ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் குறைஞ்சது ஒரு 4000 கேஸ் ஆகுது டிராஃபிக்கில் பதிவாகுது. ஒவ்வொரு கேஸுக்கும் ஒவ்வொரு விதமான ஃபைனு. அதெல்லாம் சொல்ல முடியாது. அவங்க இருக்குது இல்லை அதை பற்றியெல்லாம் கவலைப்படுறதில்ல. அதுவும் அவங்க பிடிக்கிற அந்த ரகம் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு மர நிழலில் நிற்கும். ரெகுலராக இந்த அட்டி போடுறதும் பாங்கில்ல, இந்த காலேஜ் பசங்கள்லாம் ஜாலியாக இருக்கிறதுக்காக இந்த கிரவுண்டு கட்டையில் உட்காந்துருப்பாங்கல்ல, அந்த மாதிரி அவங்களுக்குன்னு ஒரு ரெகுலர் பிளேஸ். அந்த ரெகுலர் பிளேஸில் தான் எப்பயுமே அவங்க இருப்பார். ஜாலியாக அந்த பக்கம் டீ கடை இருக்கும், இந்த பக்கம் மர நிழலாக இருக்கும். முக்கியமாக அந்த இடம் சிக்னலாக இருக்கும், ஒன்வேயாக இருக்கும். எங்கேயும் எந்திரிச்சு தப்பிச்சு ஓட முடியாதபடி திருப்ப முடியாதபடி அழகாக பிளான் பண்ணியிருப்பாங்கன்னு வைங்களேன். பிடிக்கவே கூடாதான்னு கேட்டிங்கன்னா பிடிக்கலாம். ஆனால் அவங்க யாரை பிடிக்கணுமோ அவங்கள பிடிக்காமல் திரு முழிக்கிறவங்களா பார்த்து பிடிக்கிறது தான் பெரும் பிரச்சனையாக அங்கே மேலே வரைக்கும் போயிருக்கு. இப்போ ஒரு 5 இதுக்கு மட்டும்தான் நீங்கள் பிடிக்கணும், அதுவும் கட்டாயமாக பிடிக்கணுன்னு இருக்கா. ஒன்று ஹெல்மெட்டு, இன்னொன்று ராங் ரூட்டு, இன்னொன்று ட்ரங்க் அண்ட் ட்ரைவு, அதுக்கப்புறம் ஓவர் ஸ்பீடு, அப்புறம் இந்த பைக்கில் 3 பேர் 4 பேராக போகிறது. இதெல்லாம் அவசியம் பிடிக்க. அதுக்காக மற்றதை பிடிக்காதெல்லாம் கிடையாது. தேவைப்பட்டால் மற்றதையும் பண்ணுங்க. ஆனால் தேவையில்லாமல் இதெல்லாம் மாட்டினதுக்கப்புறம் தேவைப்பட்டால் மற்றதை பண்ணுங்க. ஆனால் தேவையில்லாமல் இதை தவிர மற்றது எதுவும் பண்ணாதீங்க அப்படின்றது தான். இதுக்காக லைசன்ஸ் இல்லாமல் வர்றது, அதுக்காக பின்னாடி இருக்கவங்க ஹெல்மெட்டு போடாமல் போகிறது, வண்டி இன்சூரன்ஸ் இல்லாமல் வருகிறது, அந்த மாதிரியெல்லாம் ஐயா அருண் சொல்லிட்டாரு, என்னையெல்லாம் நீ பிடிக்கவே கூடாது. சின்ன பசங்கிட்ட முக்கியமாக வண்டியை கொடுத்து விடுறது. சின்ன பையன் தானே, அதாவது ஒரு 13 வயசு பையன் 14 வயசு பையன் வண்டி எடுத்துகிட்டு போகிறான். போயிட்டு ஹெல்மெட்டு போட மாட்டேன், ஹெல்மெட்டு போட்டிருக்கேன், ராங் ரூட்டில் போகல, நல்ல ஸ்ட்ரைட் ரூட்லாம் போகிறேன், குடிக்கலை, இவனை எதுவும் கேஸு போடக்கூடாது அப்படிலாம் எதுவும் கிடையாது. அது வேறு, இது வேறு. பொதுமக்களுக்கு ரெகுலர், அதுவும் கரெக்டாக இந்த ஆஃபீஸ் போகிற டைமில், ஆஃபீஸ் விட்டு வீட்டுக்கு போகிற டைமில் அவசரமாக சில நேரத்தில் சிக்னல் ஜம்பிங் கூட பண்ணுவாங்க. அதாவது ரெட்டு இருக்கும், அந்த ரெட்டை மதிக்காமல் போகிறது. இதெல்லாம் லிஸ்ட்டில் இல்லையே. நாம் அதாவது நமக்கு நல்லது செய்கிறதுக்காக அவங்க இந்த வேலையை பார்த்துருக்காரு. ரெண்டாவது அவங்களுக்கும் கெட்ட பேர். எவ்வளோதான் தாங்குவாங்க இவங்களும் ஒரு கட்டத்தில். அதுக்கப்புறம் அது எப்படி ரியாக்ட் ஆகுன்றது தெரியாது. ஏன்னா இப்போ இவங்களே முடிச்சிட்டாங்க. இதையே ஒரு கோர்ட்டுக்கு கேஸாக போச்சுன்னு வைங்களேன், எவனாச்சும் போட்டான்னு வைங்க, அது பெரிய பிரச்சனையாக போய் முடியும். அதனால் இவங்க இப்போ அவங்களோட பிரச்சனையை அவங்க சுமூகமாக முடிச்சுக்கிறாங்க. ஏன்னா இப்போ ரோட்டில் நின்று வசூல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த வசூல் பண்ணுறவங்க அவங்களுக்கு மட்டும், அந்த 5 பேருக்கு மட்டும் அவங்க வசூல் பண்ணல, ஒட்டு மொத்தமாக எல்லார் சார்பாகவும் தான் அவங்க வசூல் பண்ணுறாங்க. அவங்களுக்கும் மேலே இருக்கிறவங்கலேருந்து அத்தனை பேருக்கும் இதுலேருந்து ஒரு கட்டிங்கு போகும். அவங்களுக்கு ஒதுக்கி வச்சுட்டு தான் இவங்க எடுத்துக்க முடியும். இவங்க எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு ஒதுக்கி வைக்கிறதுலாம் கிடையாது. அதனால் நல்லவங்க மாதிரியே எல்லாரையும் நினச்சிடாதீங்க. இவங்க மட்டும்தான் கெட்டவங்க, மற்றவங்க எல்லாரும் நல்லவங்க கிடையவே கிடையாது. எல்லாரோட கைரேகையும் இந்த பாவத்தில் பதிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் வேறு எதுவும்ல. பட் ஆனால் இது ஒரு நல்ல நியூஸு ஓரளவுக்கு. பட் இது கண்டினியூவாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். உண்மையிலே கண்டினியூவாக இருக்கிற பட்சத்தில் தொடர்ந்து இன்றைக்கி போடுவாங்க, அடுத்த வாரத்துலேருந்து மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கிறாங்கன்னு வைங்களேன், ஆரம்பிப்பாங்க சார். அவங்க இல்லைன்னா மண்டை வெடிச்சிடும் அவங்களுக்கு. அவங்களால இதெல்லாம் செய்யாமல் ஒரு ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷனே கிடைக்காதுன்னு வைங்களேன். அந்தளவுக்கு அவங்க பழகிட்டாங்க.
அவங்களும் கேட்டு பழகிட்டாங்க. அவங்க ஏன்னா திடீர்னு வர வேண்டியது, என்னடா பெருசாக கத்தையாக கொடுப்பாருன்னு பார்த்தா ஒத்தையாக கொடுக்குறாருப்பாங்கல்ல, அந்த மாதிரி நல்லா புள்ளத்தாச்சி மாதிரி கொண்டு வந்து கொடுத்தீங்களடா, இப்போட ஃப்ளாட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் கேட்பாங்க. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு, கொஞ்சம் கொஞ்சமாக தான் பார்க்கணும்.